ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் 20. பாபாவின் உபதேசங்கள். சத்குரு ஒருவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உபதேசங்கள் செய்து முன்னேற்றமடைய செய்கின்றார். இவ்வாறு செய்யும் உபதேசங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்று சிலர் நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. குருவானவர் மலையை போன்றவர். வேண்டிய சமயங்களில் நிறைய உபதேசங்களை வர்சிக்கின்றார். அதை நானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் பயன்பட செய்ய வேண்டும். பாபாவின் செய்கைகள் இரகசியமில்லாதது. அவர் உபதேசப்படி நடப்பவர்கள் முன்னேற்றம் அடைகின்றார்கள், கடவுளை காண்கின்றார்கள். நம் கண்களை திறந்து கடவுளின் லீலைகளை உணரச் செய்கின்றார். இதனால் நமக்கு விவேகமும் வைராக்கியமும் வந்து சேர்கின்றன. இதனால் நமக்கு வேண்டியவைகள் கிடைத்து துன்பங்கள் நீங்கி சந்தோஷத்தை அடைகின்றோம். இவையெல்லாம் பாபாவினால் கிடைக்கக்கூடியவை. ஆகவே அவர் பாதத்தில் வீழ்ந்து அவர் கதைகளை கேட்டு அவருக்காகவே உழைத்து நாம் நன்மை அடைய வேண்டும். சாதை என்பவர் வியாபாரத்தில் அதிக நஷ்டமடைந்து சம்சாரத்தில் வெறுப்படைந்து எங்கேயாவது தூர தேசத்தில் போய் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய நண்பர்கள் சீரடிக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்யும்படியாக புத்தி கூறினார்கள். 1917 ஷீரடி வந்து சேர்ந்தார். பிரம்மத்தையும் புனிதத்தையும் பாபாவிடம் கண்டு பாபாவிடம் சரணமடைந்தார். அவருக்கு உடனே மனதில் அமைதி தோன்றி சந்தோஷம் கரை புரண்டது. பூர்வத்தில் செய்த புண்ணியம்தான் இம்மாதிரியான சத்புருஷரை சரணமடைய செய்தது என்று நினைத்தார். உடனே குரு சரித்திரத்தை பாராயணம் செய்ய ஆரம்பித்தார். 7 நாட்களில் முதல் சப்தாகத்தை முடித்ததும் அன்றிரவு பாபா கனவில் தோன்றினார். கையில் குருச்சரித்திர புத்தகத்துடன் சாதேவுக்கு அதனுடைய தத்துவங்களை எடுத்து கூறுவதாக அந்த கனவு அமைந்திருந்தது. கனவு கலைந்து எழுந்த சாதேவிற்கு சந்தோஷமாயிற்று. பாபாவின் கருணையை நினைத்து நினைத்து வியந்தார். அடுத்த நாள் காகா சாஹிப் தீட்சித்தாரிடம் இக்கனவை பற்றி சொல்லி பாபாவை கனவின் உண்மை தத்துவத்தை, அதாவது இன்னொரு சப்தாகம் செய்ய வேண்டுமா என்று கேட்கச் சொன்னார். தீட்சிதரும் தகுந்த சமயத்தில் பாபாவிடம், தேவா, சாதேவிற்கு கனவில் என்ன செய்ய சொல்லியிருக்கிறீர்கள்? குருச்சரித்திரத்தை தொடர்ந்து படிக்கவா அல்லது நிறுத்திக் கொள்வதா? அவர் ஒரு எளிய பக்தர். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். அவரை ஆசிர்வதித்து கனவில் என்ன சொன்னீர்கள் என்பதை விளக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவும் இன்னொரு சப்தாகம் செய்யட்டும். அப்படி செய்யும் பொழுது அதிக ஜாக்கிரதையாக வாசிக்கட்டும். மிக்க நன்மை அடைந்தவன் ஆவான். அவனுடைய கஷ்டங்களில் இருந்து கடவுள் விடுவித்து முன்னேறச் செய்வார் என்று பதில் சொன்னார். இவை நடந்தபோது ஹேமத் பந்த் மசூதியிலிருந்து இவை யாவற்றையும் உன்னிப்பாக கவனித்தார். அப்பொழுது அவர் நினைத்தார், சாதை 1 வார குருச்சரித்திரம் படித்து நல்ல வெகுமதியை அடைந்தார். நான் இதை 40 வருடங்களாக படித்து வருகிறேன். ஒரு பயனும் ஏற்படவில்லை. சாதேவின் 7 நாட்கள் சாதனை மிக பெரியதாகிவிட்டது. நான் 7 வருடம் ஷீரடியில் தங்கியிருந்தும் பிரயோஜனமற்று இருக்கிறது என்று அவர் யோசித்தார். சாதக பறவை மழைநீருக்கு காத்திருப்பதைப் போல் நான் காத்திருந்தும் பாபாவின் கருணை எனக்கு கிட்டவில்லை என்று நினைத்தார்.
இம்மாதிரியான எண்ணங்கள் ஹேமத் பந்துக்கு தோன்றியதை பாபா ஞான திருஷ்டியால் அறிந்து பாபா உடனே ஹேமத் பந்தை கிளம்பச் செய்து சாமாவிடம் சென்று ரூபாய் 15 தட்சணையாக வாங்கி கொண்டு பிறகு உட்கார்ந்து சில மணி நேரங்கள் பேசிவிட்டு மசூதிக்கு வரச் சொன்னார். யாரால் பாபாவின் உத்தரவை மீற முடியும்? ஹேமத் பந்த் உடனே சாமாவின் வீட்டிற்கு சென்றார். சாமா அப்பொழுதுதான் குளித்து முடித்திருந்ததால் ஹேமத் பந்தை நோக்கி அந்நேரத்தில் ஏன் அங்கு வந்தார் என்றும் ஏன் தனியாக மிக்க வேதனை நிரம்பியவராக காணப்படுகின்றார் என்று வினவினார். மேலும் சிறிது நேரம் காத்திருந்தால் உள்ளே சென்று பூஜையை முடித்து வருவதாக சொல்லி வீட்டிற்குள் சென்றார். ஹேமத் பந்த் வராண்டாவில் உட்கார்ந்திருந்த போது ஜன்னலில் ஒரு புத்தகம் இருப்பதை பார்த்து எடுத்து பார்த்தார். நாத பாகவதம் என்கின்ற மராத்தி புத்தகமாக அது இருந்தது. மேலும் அன்று காலையில் அவர் அதை படிக்க முடியாமல் பாதி தூரம் ஒரு பாகத்தை படிக்கும் பொழுது ஒரு அன்பர் அவரை மசூதிக்கு துணையாக கூப்பிடவே அப்படியே விட்டுவிட்டு மசூதிக்கு சென்றார். மேலும் புத்தகத்தை சாமா வீட்டில் பிரித்தபோது தான் காலையில் விட்ட பாகமாகவே அவருக்கு பிரித்தவுடன் கிடைத்தது. பாபாவே தன்னை பாதியில் விட்ட பாகத்தை முடிக்கவே சாமா வீட்டிற்கு அனுப்பியதாக நினைத்து தொடர்ந்து படித்து முடித்தார். இதை முடித்தவுடன் சாமா பூஜையை முடித்துவிட்டு ஹேமத் பந்திடம் வந்து உட்கார்ந்தார். உடனே ஹேமத் பந்த் பாபா சாமாவிடம் 15 ரூபாய் தட்சணை வாங்கி வரும்படி கட்டளையிட்டதாக சொன்னார். சாமா சிரித்து தன்னிடம் பணம் இல்லை என்றும் 15 நமஸ்காரங்களை பாபாவிற்கு தருவதாகவும் சொன்னார். ஹேமத் பந்த் ஒத்துக்கொண்டு பாபா தன்னை சிறிது நேரம் சாமாவிடம் பேசிவிட்டு வரும்படியாக சொன்னதாக சொன்னார். மேலும் பாபாவின் கதைகளையும் லீலைகளையும் சொல்லும்படி வற்புறுத்தினார். சாமா தான் ஒரு கிராமத்தானாக இருந்தபோதும் அதிகம் படித்த பட்டணவாசியை தன்னிடம் அனுப்பியதற்கு வியந்தார். பாபாவின் கதைகளும் லீலைகளும் யாராலும் கற்பனை பண்ண முடியாதது. அவர் அநேக லீலைகள் புரிந்திருக்கின்றார். இருந்தபோதிலும் தான் எதிலும் ஒட்டுதல் இல்லாமல் ஒதுங்கி இருக்கின்றார். அவரே ஏன் கதைகள் சொல்லக்கூடாது? அவர் கடவுளேதான் என்று சொல்லி தனக்கு ஒரு கதை ஞாபகத்திற்கு வருவதாகவும் தான் நேராக அனுபவித்ததென்றும் பாபா முதலில் பக்தர்களை சோதனை செய்தே உபதேசத்தை அருள்கின்றார் என்றும் சொல்லி கதையை சொல்ல ஆரம்பித்தார். உபதேசம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஹேமத் பந்திற்கு மின்னல் போல் ஒன்று உடலில் ஊடுருவியது. உடனே சாதேவின் குருச்சரித்திர கதைகள் ஞாபகத்திற்கு வந்து பாபா இதற்காகவே தன் மனதில் உள்ளதை அறிந்தே சாமாவிடம் அனுப்பினார் என்று உணர்ந்தார். சாமா கதையை சொன்னார். ராதாபாய் என்கின்றவள் பாபாவின் புகழை கேட்டு சங்கம் நகர் ஊரிலிருந்து சில பேருடன் ஷீரடி வந்து பாபாவை வணங்கினாள். மிகவும் திருப்தியாக தரிசனம் பெற்றாள். பாபாவை அதிகமாக நேசித்து அவள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள். பாபா அவளை அனுக்கிரகம் செய்து உபதேசம் அருள வேண்டும். அப்படி உபதேசம் பெறுகின்ற வகையில் உபவாசம் கிடப்பது, உயிரே போனாலும் உபதேசம் பெற்றே தீருவது என்று விடுதியில் உபவாசம் கிடக்க ஆரம்பித்தாள். தண்ணீரும் அருந்தாமல் 3 நாள் கடந்தது. ஷாமாவிற்கு பயம் உண்டாகி பாபாவிடம் சென்று, தேவா, இதிலெல்லாம் என்ன விளையாட்டு? அநேகம் பேர்களை இங்கு வரவழைத்து ஆசீர்வதித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும் அந்த வயதானவள் உங்களையே சார்ந்திருக்கிறாள் என்று. அவள் சாகின்ற வரையில் உபவாசம் கிடப்பதாக தீர்மானித்து உங்கள் உபதேசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாள். ஏதாவது அனர்த்தம் விளைந்தால் உலகம் உங்களை பழி சொல்லும். பாபா சுலபமாக ஒரு சிறிய உபதேசம் செய்திருந்தால் அவள் காப்பாற்றப்பட்டிருப்பாள் என்று சொல்வார்கள்.
ஆகவே கருணை காட்டுங்கள் தேவா. அவளை அழைத்து ஏதாவது நாமத்தை உபதேசம் செய்யுங்கள் என்று உருக்கமாக வேண்டினார். பாபா ராதாபாயை கூப்பிட்டு அனுப்பி, தாயே, எதற்காக வீணாக உங்களை வாட்டிக்கொள்கிறீர்கள்? நீங்கள் நிஜமாகவே என் தாய். நான் என்னுடைய கதையை சொல்கின்றேன், கேளுங்கள். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் பெரிய சந்நியாசியும் கருணையும் பொருந்தியவர். நான் அவருக்காக அநேக வருடங்கள் உழைத்தேன். ஆனாலும் ஒரு உபதேசமும் செய்யவில்லை. அவரை பிரிவதற்கு மனம் வராமல் சொல்ல மாட்டாரா என்று ஏங்கினேன். ஆனால் அவருடைய வழி தனியானது. அவர் என்னை மொட்டையடித்து 2 பைசாக்கள் தட்சணையாக கேட்டார். நான் உடனே கொடுத்து விட்டேன். என் குரு பைசா செலவு செய்யும் சொப்பு காசுகள் அல்ல. அவருக்கு எதன் மீதும் பற்றுதல் இல்லை. செப்பு காசால் அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதும் இல்லை. அந்த பைசாக்கள் 1 நம்பிக்கை, 2 பொறுமை. என் குருவிடம் 12 வருடங்கள் கழித்தேன். அவரோடு இருந்தபோது துணிக்காவது சோற்றுக்காவது பஞ்சமில்லை. என் பேரில் பூரண அன்பை செலுத்தினார். அவரை போல குரு கிடைப்பது மிகவும் அரிது. அவரை நான் நோக்கும் பொழுது அவர் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். இரவும் பகலும் பசி, தாகம், தூக்கமில்லாமல் அவரையே உற்று நோக்குவேன். அவர் இல்லையென்றால் உலகமே இல்லை. அவரை தவிர வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை. எனக்கு அவரே அடைக்கலம். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் அவரை சுற்றி வந்தது. இது ஒரு பைசாவான நம்பிக்கை. அடுத்தது பொறுமை என்னும் பைசா. நான் அதிக வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து அவருக்கு உழைத்து வந்தேன். இது எல்லாவித கஷ்டங்களையும் போக்கி கடலையும் கடக்க வைக்கும் சாதனம். பொறுமை எல்லா பாவங்களையும் போக்கி கஷ்டங்களையும் தவிர்த்து பயங்களை நீக்கி எல்லாவற்றிலும் வெற்றியையே தருவது. இவை இரண்டும் ஒரே பிரசவத்தில் பிரசித்த பிறந்த சகோதரிகள் போலதாகும். என்னுடைய குரு என்னிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. என்னை கைவிடாமல் காப்பாற்றி வந்தார். பார்வை ஒன்றாலேயே என்னை காப்பாற்றி வந்தார். எப்படி என்றால், ஒரு கரையில் இருந்த தாயாமை மறு கரையில் இருக்கின்ற குழந்தை ஆமைகளை பார்வையிலேயே உணவை ஊட்டுகின்றதைப் போல என்னை காப்பாற்றி வந்தார். தாயே, என் குரு எனக்கு உபதேசிக்க முடியும். உபதேசம் ஒன்றும் அவர் செய்யவில்லை. அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு உபதேசிக்க முடியும்? உபதேசம் பெற முயற்சிக்காதே. என்னையே மூலப்பொருளாக நினைத்து வணங்கினால் பரமாத்மத்தை அடைவாய். என்னை நோக்கினால் நான் உன்னை ரட்சிப்பேன். மசூதியில் உட்கார்ந்து நான் உண்மையைத் தவிர வேறெதுவும் பேச மாட்டேன். வேறு சாதனம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. குருவின் மீது நம்பிக்கையோடு இரு. குருவையே எல்லாமாக நினை. அவரே மும்மூர்த்தியும் ஆவார் என்று பாபா இதமாக புத்தி சொன்னார். இவ்வாறு சொன்னவுடன் ராதாபாய்க்கு திருப்தி உண்டாகி சந்தோஷம் அடைந்தார். பாபாவை வணங்கி உபவாசத்தை நிறுத்தினாள். ஹேமட் பன்கி கதையை கேட்டு மெய்சிலிர்த்து அதன் உண்மை பொருளை அறிந்து தான் மனதில் நினைத்ததை பாபா உணர்ந்து தனக்கு உபதேசம் செய்துவிட்டதை நினைத்து சந்தோஷத்தில் கண்களில் நீர் பெருக துக்கத்தினால் நெஞ்சடைக்க விம்மினார். ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. இந்த சமயத்தில் மசூதியில் ஆரத்தி ஆரம்பமானதற்கு அறிகுறியாக மணிச்சத்தம் கேட்கவே ஷாமாவும் ஹேமத் பந்தும் மசூதிக்கு விரைந்தனர். ஜோக் ஆரத்தி பாடலை ஆரம்பித்து பூஜை செய்து கொண்டிருந்தார். பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் கூடி ஆரத்தியை பாடினார்கள்.
சாமா வேகமாக ஹேமத் பந்தை இழுத்து கொண்டு எல்லோரையும் விலக்கி சென்று பாபாவை அடைந்து இருவரும் பாபாவின் எதிரில் உட்கார்ந்தார்கள். எல்லாம் அறிந்த பாபா சிரித்துக்கொண்டே ஹேமத் பந்தை தட்சணை கொண்டு வந்தாரா என்று கேட்டார். ஷாமா தட்சணைக்கு பதில் 15 நமஸ்காரங்கள் கொடுத்ததாகவும் அவரே நேரில் வந்திருப்பதாகவும் அறிவித்தார். பாபா, அது சரி, இருவரும் என்ன பேசினீர்கள்? எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் சொல்ங்கள் என்றார். மணி சத்தத்தையும் மேல சத்தத்தையும் கோரஸ் பாட்டையும் பொருட்படுத்தாமல் ஹேமத் பந்த் நடந்த எல்லாவற்றையும் விரிவாக சொன்னார். பாபாவும் மிக உன்னிப்பாக நிமிர்ந்து உட்கார்ந்து எல்லாவற்றையும் கேட்டார். ஹேமத் பந்த் ராதாபாய் உபதேச கதையினால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை மெய்சிலிர்த்து சொன்னார். பாபா கதையின் உட்பொருள் விளங்கிற்றா என்று கேட்டார். ஆம் என்றும் தன்னுடைய நிலையற்ற மனதில் சாந்தி ஏற்பட்டு தூய்மையான பாதையை தெரிந்து கொண்டதாக ஹேமத் பந்த் சொன்னார். பிறகு பாபா, என்னுடைய வழியே தனி வழியாகும். இந்த ஒரு கதையை ஞாபகத்தில் இருந்தால் ரொம்பவும் உபயோகமாய் இருக்கும். கடவுளை அடைவதற்கு தியானம் மிக அவசியம். இதை விடாமல் கடைபிடித்தால் எண்ணங்கள் தூய்மையாகும். எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கின்ற கடவுளை சதா நினைத்திருக்க வேண்டும். என்னை எந்த உருவத்தில் காண்கின்றாயோ அதையே மனதில் இருத்தி இரவும் பகலும் தியானம் செய். இப்படியே செய்து வந்தால் பிரம்மத்தை அடையலாம் என்று சொன்னார். இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆரத்தி முடிந்து பாபாவின் ஜெயகோஷம் முழங்கியது. சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் என்ற கோஷம் வானை பிளந்தது. ஆரத்தி முடிந்தவுடன் பாபு சாஹிப் ஜோக் பாபாவை வணங்கி கை நிறைய கற்கண்டை கொடுத்தார். பாபா அக்கற்கண்டு யாவற்றையும் ஹேமத் பந்திற்கு கொடுத்து, இக்கதையின் சாராம்சத்தை மனதில் இருத்தினால் உன்னுடைய நிலைமை கற்கண்டை போல இனிப்பாகும் என்று கூறினார். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி சந்தோஷப்படுவாய் என்று பாபா சொன்னார். மேல் சொன்ன கதையை நாமும் சிரவணம் செய்து பாபா அளித்த கற்கண்டை போல் நம்முடைய நிலையும் தித்திப்பாக மாறும்படி பாபாவை பிரார்த்திப்போம். பாபாவின் புத்திமதிகள் விலைமதிக்க முடியாதது. அவைகளை நினைத்து அதன்படியே நடந்து வந்தால் நன்மையே நமக்கு கிட்டும். ருணானுபந்தம் இல்லாமல் ஒருவரும் நம்மை தேடி வரமாட்டார். யாராவது நம்மிடம் வந்தால் கருணை இல்லாமல் விரட்டாதே. வரவேற்று மரியாதை செய். தாகத்தோடு வருபவருக்கு தீர்த்தம் கொடுத்தாலும், பசியோடு வந்தவருக்கு உணவு கொடுத்தாலும், துணியில்லாதவருக்கு ஆடை கொடுத்தாலும், வீட்டின் முன்பாகத்தை தேடி வந்தவருக்கு ஓய்வு இடம் அளித்தாலும் கடவுள் ஹரியானவர் திருப்தியடைவார். யாராவது பணம் கேட்டால் உன்னால் கொடுக்க மனம் இல்லாவிட்டால் கொடுக்க வேண்டாம். ஆனால் நாய் போல குறைக்காதே. வேறு எவர் வேண்டுமானாலும் 1000 வசவு பொழியட்டும், அதற்கு பதில் சொல்லாதே. அதை பொறுத்தால் உனக்கு சந்தோஷம் கிட்டும். உலகமே தலைகீழாக மாறினாலும் உன்னுடைய நிலையில் இரு. கடவுளே பெரியவர், நம்மை காப்பாற்றுபவர். எல்லோரையும் நேசித்து அன்பாக இரு என்றார் பாபா. பாபா எல்லா எண்ணங்களுக்கு எப்படி ஊக்கமளித்தார் என்பதை பார்த்தால் மிகச் சிறந்ததாக இருக்கும். முழு பக்தியுடன் அவரை சரணாகதி அடைய வேண்டும். அப்பொழுது அவர் எப்படி எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றப்படுகிறார் என்று பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டே எழுந்தால் அன்று முழுவதும் நல்லவையே தோன்றி நடக்கும் என்பார்கள் பெரியவர்கள். இதை ஒரு நாள் ஹேமத் பந்த் பரீட்சை செய்து பார்த்தார். வியாழக்கிழமை காலையில் ராமனை நினைத்து கொண்டே படுக்கையில் இருந்து எழுந்து காலை கடன்களை முடித்து கொண்டு பாபாவை தரிசிக்க மசூதிக்கு சென்றார். அப்போது வாடாவில் இருந்து போய்கொண்டிருக்கும் போது
ஒரு அழகான பாட்டு காதில் விழுந்தது. பாபாவின் எதிரில் ஒரு அவுரங்காபாத் பக்தர் குருவின் கிருபையால் ராமனின் தரிசனம் கிடைக்கப் பெற்றேன் என்ற பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். எத்தனையோ பாட்டுக்கள் இருக்கும் பொழுது இதை பாடும் நோக்கம் என்னவாயிருக்கும்? இது ஹேமத் பந்துக்கு பரீட்சை. அதாவது அந்த நாள் முழுவதும் ராமனுடைய பாட்டையே தன் செவி கேட்க வேண்டும் என்கின்ற பிரதியக்கையை பாபா நிறைவேற்றுதலையே ஆகும். ஒரு நாள் பாபாவின் பக்தன் ஒருவன் தன்னுடைய சகோதரனை மற்றவர்கள் எதிரில் கேவலமாக பேசிக்கொண்டிருந்தான். இதையறிந்த பாபா அவனை லெண்டி தோட்டத்திற்கு அழைத்து சென்று பன்றி மலத்தை சாப்பிடுவதை அவனுக்கு காண்பித்து, இப்பன்றிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? உன்னுடைய சொந்த சகோதரனையே திட்டுகிறாய். எவ்வளவோ புண்ணியம் செய்து கிடைத்த புனித ஜென்மத்தை வீணாக்கினால் சீரடி உனக்கு நன்மை செய்யுமா என்று கடிந்து கொண்டார். பக்தனும் தலை குனிந்து சென்று விட்டான். சில சமயங்களில் பாபா சொல்லுவார், ஹரி என்றொருவர் இருந்தால் தன் கட்டிலின் மீதே எனக்கு உணவளிக்கட்டும் என்று ஒருவன் ஒரு காரியமும் செய்யாமல் கட்டிலில் உட்கார்ந்திருந்தால் உணவு கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காமல் பட்டினியால் அழிந்து போவான். ஆகவே கடவுளை அடைவதற்கு ஒருவன் தீவிர முயற்சியில் இறங்க வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு முயற்சிக்கின்றானோ அவ்வளவு எளிதில் பரமாத்மம் கிட்டும். பாபா எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்றும், நீரிலும் நிலத்திலும் வெளிச்சத்திலும் வானத்திலும் தான் நிறைந்திருப்பதாகவும் சொல்வார். சம்சார சாகரத்தில் இருந்து மீள பாபாவின் பாதமே தக்க துணையாகும். எவரையும் மனது புண்படும்படி பேசக்கூடாது. நல்லவையே நினைத்து நல்லதையே செய்து பாபாவின் பாதத்தில் சரணமடைய வேண்டும். அப்பொழுது அவனுக்கு பயம் ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் ராமஜெயம் என்பதே முக்கியம் என்று பாபா சொல்லி வந்தார். குடிகாரனுக்கும் அவன் கனவில் தோன்றி மார்பில் உட்கார்ந்து அவனை அழுத்தி அவன் இனி குடிப்பதில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டே விடுவார். அவருடைய வழிகளையும் முறைகளையும் சொல்வதற்கு மாளாது. ஒரு நாள் ராதாகிருஷ்ண மாயியின் வீட்டருகில் வந்து ஒரு ஏணியை கொண்டு வர செய்தார். அதன் மீது ஏறி ராதாகிருஷ்ண மாயியின் வீட்டை குறுக்காக கூரையில் நடந்து இன்னொரு மூலையில் இறங்கி வந்தார். அந்த சமயத்தில் ராதாகிருஷ்ண மாயி மலேரியா ஜுரத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதை போக்கவே அவ்வாறு செய்தார். ஏணியை கொண்டு வந்தவனுக்கு 2 ரூபாய் கொடுத்தார். உடனிருந்தவர் தைரியமாக, ஏன் அவ்வளவு அதிகமாக பணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். பாபா யாருடைய கஷ்டத்தையும் வீணாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மறுமொழி சொன்னார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். இவ்வத்தியாயத்தின் உட்கருத்து: சூளையில் வேகாத பச்சை மண்பாண்டம் உடைந்தால் அந்த மண்ணையே வேறு புதிய மண்பாண்டம் செய்வதற்கு குயவன் உபயோகிப்பான். ஆனால் சூளையில் வெந்த மண்பாண்டம் உடைந்தாலோ அதன் துண்டுகளை பிறகு அவனால் வேறு ஒரு புதிய மண்பாண்டம் செய்வதற்கு உபயோகிக்க முடியாது. அதுபோல் ஒருவன் அஞ்ஞானத்துடன் மரணமடைந்தால் மறுபிறவி எடுப்பான். ஆனால் உண்மையான ஞானமாகிய நெருப்பால் வெந்த ஒருவன் பரிபூரணமாக இறப்பானாகில் அவனுக்கு மறுபிறவி கிடையாது. வேக வைத்த நெல்லை நிலத்தில் விதைத்தால் அது முளைக்காது. வேக வைக்காத நெல்தான் மீண்டும் முளைக்கும். அதுபோல் ஞானம் பெற்ற பிறகு ஒருவன் இறப்பானாகில் அவன் மறுபிறவி அடைவதில்லை. ஞானம் பெறாதவன் ஞானம் பெறுவதற்கு திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வேண்டும். ஆகவே மானிட பிறவியினால் சத்குருவின் மூலம் ஞானம் அடைந்த பின் பிறவியில்லா பெருவாழ்வு வாழுங்கள் என்று பாபா ஆசீர்வதித்தார். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ
பரம் பிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.